இன்றைக்கு இந்த வார்த்தையை நீ நம்புவது உண்மையானால் நிச்சயமாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன், உன்னுடைய வாழ்க்கையிலே உடைய எதிர்பார்ப்பின் ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அதனால தான் யோபு சொன்னான், எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலைகளிலே, எல்லாவற்றையும் விட்ட சூழ்நிலையிலே தனி மனிதன் நின்ற பொழுது அவன் சொன்னான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், என் வழிகளை எல்லாம் அவருக்கு முன்பு ரூபகனப்படுத்துவேன் என்றார். யோபு 13:15. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை ஒன்று இருக்குமானால் அந்த நம்பிக்கை இந்த பரிசுத்த வேதத்தில் வார்த்தையின் மேல் இருக்க வேண்டும். ஒருவேளை என் அன்பு மகனே மகளே, ஐயா நான் பல வருடங்களாய் வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு முடிவில்லையா என்று கலங்கியிருக்கலாம். ஆனால் இன்று இந்த மனதுருக்கு நாட்களில் அவர் சொல்லுகிறார், உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். சொல்லுங்கள், இயேசுவே தாவீதின் குமாரனே, நன்றியோடுமை சோத்திருக்கிறேன். ஏசப்பா சொல்லுங்க, ஏசப்பா உம்முடைய வார்த்தையை நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் வேண்டிக் கொள்றப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். சொல்லு, எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமத்திலே. மகிமையின் எழுப்புதல் மாலை ஜெபம். நாள் 31/7/2026 வெள்ளிக்கிழமை. நேரம் மாலை 5:30 மணி முதல். இடம் தூய பேதுரு ஆலயம், எண் 136, செம்மன்பேட்டை, கெலிஸ், புரசைவாக்கம், சென்னை 7. தீர்க்க தரிசன தேவ செய்தி சுவிசேஷகர் டாக்டர் என் சாது பால் சாலமன். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.